ஐஸ்வர்யங்களும் பெருகுமா ஆடிப்பூரம் பிடித்தாள். ஆடிப்பூரத்தின் மகிமை, அதனால் கிடைக்கும் வரம் என்ன, மாதிரி ஆடிப்பூரம் பிடிக்கணும், எப்போ வரும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை யாருக்கு பிடிக்கிறது என்பதையெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பதிவினை முழுமையாக கொஞ்சம் விழுக்காமல் பார்த்தா தான் விளங்கும். என்னென்ன வரம் கிடைக்கும், இதன் மகிமையை எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதெல்லாம். ஆடிப்பூரம் என்பது முதல் ஆடி மாதம் என்பது அன்னை பராசக்திக்குரிய மிக முக்கியமான மாதமாகும். அது மட்டுமில்லாமல் ஆடி மாதம் தெய்வீக மாதமாக கருதப்படுகின்றன. என்றால் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படி இப்படி ஆடி அமாவாசை விரதம், ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மற்றும் ஆடி செவ்வாய் முருகன் மற்றும் அம்மனுக்கு பிடிக்கிற விதமாக கருதப்படுகின்றன. அது ஏற்கனவே நான் ஆடி செவ்வாய், அடுத்தது ஆடி வெள்ளி எல்லாம் போட்டிருக்கிறேன். குபேர யோகத்தை தரும் ஆடி வெள்ளி என்பதெல்லாம் செல்வ வளம் பெருக மற்றும் தடைகள், திருமண தடைகள் விலக, குழந்தை பாக்கியம் கிடைக்க எல்லாம் ஆடி செவ்வாய் மற்றும் செவ்வாய் தோஷம் நிகழ்த்தியாகும் என்பதையெல்லாம், அதை எவ்வாறு பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், என்ன மாதிரி பிடிக்கணும் என்பதையெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஆடிப்பூரம். ஆடிப்பூரம், ஆடி மாதம் என்பது அன்னை பராசக்திக்குரிய மாதமாகும். இம்மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளே ஆடிப்பூரம் என சிறப்பிக்கப்படும். ஆடி மாதத்தில் வர்ற பூர நட்சத்திரம் அம்பிகையை வழிபட உகந்த ஒரு புனித நாளாக போற்றப்படுகின்றது. இந்த நாள் உலக நன்மைக்காக பார்வதி தேவி உமா தேவியாக அவதரித்த தினமாகும். வைணவ மார்க்கத்தில் ஆண்டாள் நாச்சியார் பூமியில் அவதரித்த தினமாகும் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் எங்கட சைவர்கள், இந்துக்கள் உமாதேவியர் அவதரித்ததா தினமாக இந்த கொண்டாடுகிறார்கள். பூரம், ஆடிப்பூரம் விரதம் ஏன், எதற்காக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும், என்னென்ன வரம் கிடைக்கும், அதன் மகிமை என்ன என்பதையெல்லாம் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆடிப்பூர விரதம் பல காரணங்களுக்காகவும் பலதரப்பட்ட பலன்களையும் பெறுவதற்காகவும் கடைபிடிக்கப்படுகின்றது. அம்மனின் அவதார தினம் ஆடிப்பூரம் அன்னை பராசக்தி அவதரித்த நாள் என்பதால் இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது அளவற்ற அருளை பெற்றுத்தரும். அம்மனை அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். அது மட்டுமில்லாமல் சிலர் சாமத்திய வீடு போலையும் அம்மனுக்கு செய்வார்கள். ஆடிப்பூரத்தில் கூடுதலாக சாமத்திய வீடு போல செய்வார்கள். ஆனால் அம்மன் அவதரித்தது, உமாதேவியராக அவதரித்த நாள் தான் ஆடிப்பூரம். வளையல் காப்பு விழா அம்மனை தாய்மையாக போற்றும் ஒரு மரபாக ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் காப்பு விழா நடத்துவார்கள். அதாவது அம்பிகைக்கு பலவிதமான வண்ண வளையல்களை சாற்றி கர்ப்பிணி பெண்களுக்கு செய்வது போல வளைகாப்பு நடத்துவார்கள். இவ்வாறு செய்வதால் அம்மன் சந்தோஷப்பட்டு பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தருவாள் என்பது ஐதீகம். ஆண்டாள் அவதார தினம் என்பதனாலும் ஸ்ரீ வில்லிபுத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் பூரம் நட்சத்திரத்தில் அவதரித்ததால் இந்த நாள் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டாள் பெருமாளை மனமாற கும்பிட்டு திருமண வரம் வேண்டுவோர் ஆண்டாளை வழிபடுவது சிறப்பது. மங்களகரமான நிகழ்வுகள் ஆடி மாதம் பொதுவாக சுப காரியங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது. ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரம் குடும்பத்தில் சுபிட்சத்தையும் மங்களகரமான நிகழ்வுகளையும் கொண்டு வர உதவும். ஆடிப்பூர விரதத்தின் மகிமை மற்றும் என்ன வரம் கிடைக்கும் என்பதையும் பார்ப்போம். ஆடிப்பூர விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுகின்றது. இந்த விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் திருமண வரம், அதாவது திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ஆடிப்பூர விரதம் இருந்து அம்பிகையும் ஆண்டாளையும் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் விரைவில் மனம் விரும்பிய நல்ல கணவன் அமைந்து திருமணம் கைவிடும். இல்லாட்டி நல்ல மனைவி அமைந்து திருமணம் கைவிடும். ஆண்டாள் பெருமாளையே தன் மணாளனாக அடைந்தார். ருக்மணி கிருஷ்ணனை அடைந்தார். சரி,
அவளை வழிபடுவது சிறந்த வரன் அமைய உதவும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு சந்தனம், குங்குமம், பூ, வளையல்கள் சாட்டி வளைகாப்பு செய்வது போல் சடங்குகள் செய்து வழிபட வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை அழிபவர்கள், குழந்தை பிறக்க இந்த ஆடிப்பூரத்துக்கு அம்மனுக்கு சந்தனம், குங்குமம், பூ, வளையல்கள் சாட்டி வளைகாப்பு செய்வது போல் சடங்குகள் செய்து வழிபட வேண்டும். அம்மனை தாய்மை கோலத்தில் வழிபடுவதால் அம்மனின் கருணையால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பதே ஆழ்ந்த நம்பிக்கை. பல நூற்றாண்டுகளாக பல குடும்பங்கள் இந்த விரதத்தால் ஆடிப்பூரம் இந்த குழந்தை செல்வத்தை பெற்றுள்ளன. என்ன ஆடிப்பூரத்தை நான் இந்த சொன்ன முறையில் செய்தீங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் விரதம் ஒரு நேரம் சாப்பிட்டு இல்லாட்டி பாலும் பழமும் இல்லாட்டி தண்ணியும் குடித்து விரதம் இருக்கலாம். சரியோ? ஆனால் அம்மனுக்கு குழந்தை அம்மன் உண்டான போல, அதாவது சந்தனம், குங்குமம், பூ, வளையல்கள் சாட்டி வளைகாப்பு செய்ய சடங்கு செய்து வளைகாப்பு சடங்குகள் எல்லாம் செய்து வழிபடணும். சரியோ? வழிபட்டால் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம். குடும்பங்கள் இந்த விரதத்தால் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து பிடிப்பதனால் பல நூற்றாண்டுகளாக இந்த விரதம் இருப்பதனால் குழந்தை பாக்கியம் பலருக்கு கிடைத்திருக்கின்றது. சரி, வளைகாப்பு செய்த அம்மனை தாய்மை குலத்தில் கும்பிட்டபடியா அவர்களுக்கு மனதார இறங்கி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துள்ளார். அடுத்தது மாங்கல்ய பழம், தாளிப்பழம், தாரதோஷம். சரி, 7ஆம் இடத்தில் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணும் போது 7ஆம் இடத்து தோஷம் நீங்க மாங்கல்ய பலம் பெற திருமணமான சுமங்கலி பெண்கள், கணவன் மனைவி உறவு பிரிந்தவர்கள், கணவன் கூட இருக்கலாம், ஆனால் கூடுதலாக பெண்கள் தான் இந்த மாங்கல்ய பலம் பெருக சுமங்கலி பெண்கள் ஆடிப்பூர விரதம் இருந்தால் அவர்களது மாங்கல்யம் நிலைத்து நிற்கும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். உறவு பலப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். சண்டை சச்சரவுகள் நீங்கி மன நிம்மதி, மகிழ்ச்சி போன்றன கிடைக்கும். பொதுவான நன்மைகள் மற்றும் ஐஸ்வர்யம் ஆடிப்பூர விரதம் இருப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும். செல்வம் செழிக்கும். ஆரோக்கியம் ஏற்படும். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும். எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும். இதை எப்படி பிடிக்கணும், என்ன மாதிரி பிடிக்கணும் என்றதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சோப்புகள் இருக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்குள்ள உங்களோட கிளிக் பண்ணுவோம்னு என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கிறது மட்டும் நான் போட்டோட அனைத்து வீடியோக்களும் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வரும். அது மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ல ஒரு கேள்வி, தெளிவான கேள்வி, யாரும் சொன்ன கைது சம்பந்தம், பரிகாரம் சம்பந்தம், ஏதாவது ஆன்மீக சம்பந்தம் எழுதி கேட்கலாம். முழுமையாக பாருங்கள், மற்றவரும் பயன்பெற பகிருங்கள். எல்லாருக்கும் பகிருங்கள். மற்றவர்களும் பார்த்து இந்த விரதங்களை பிடிப்பதன் மூலம் பயன்பெற்றுக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சொன்ன இதில் கைரேகை உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வைத்து உங்களுக்கான உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலாம் போல சொல்லியிருக்கிறேன். அதாவது பணம் வருமா இல்லையா, எத்தனை வயதுக்கு பிறகு வரும், கல்யாணத்துக்கு பிறகு வருமா, கோடீஸ்வர யோகமா இல்லை துரதிஷ்ட யோகமா, பிச்சைக்கார யோகமா, இல்லாட்டி கல்வி, பொருளாதாரம், குடும்பம், திருமண வாழ்க்கை, திருமணமே நடக்காத கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் இன்மை என்று, மற்றும் அரச வேலையா தனியார் வேலையா, வேலையே இல்லாத கை, எத்தனை வயதுக்கு பிறகு வேலை கிடைக்கும், என்னென்ன ரேகைகள் இருந்தால் வேலை கிடைக்கும், உங்கள் கையில் அதிர்ஷ்டந்தரம் குறியீடுகள் இருக்கின்றன, துரதிஷ்ட குறியீடுகள், கொடீஸ்வர யோக குறியீடு எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. பிளேலிஸ்ட் தெரியாதவர்கள் வசிரஜி கைரேகம் ஜோதிடம் சேனல் கூகுள்லயோ யூடியூப்லயோ போய் சர்ச் வால அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு எழுதி பாருங்கள். அது மட்டும்னா புத்தாண்டு பலன், ஏழரை சனியிலிருந்து சனி பேச்சு பலன்கள், அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு சனி பேச்சு நடைபெற்றது. மற்றும்
பாக்கிய பஞ்சாங்கப்படி வார வருடம் நடைபெறும். அது பேருந்து போடுவேன். ஏற்கனவே சனி வச்சு போட்டுக்கிறேன். அது மட்டும் 7 வருட சனி வச்சு பலன் கூட போட்டுக்கிறேன். 6 வருட புத்தாண்டு பலன் 2030 வரைக்குமான புத்தாண்டு பலன்களும் போட்டுக்கிறேன். மற்றும் ராசிகளின் வாழ்க்கை நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்தை கட்டாயம் பாருங்க. அப்பா உங்களுக்கு திசை யோகமா இருக்கின்றதா, திசைக்கு மீட்டதிபதி யோகமா இருக்கின்றதா, திசையின் யோகம் இந்த திசைக்கு மீட்டதிபதி யோகமா இருந்துட்டா உங்களுக்கு குபேர யோகம் தான். சில பேருக்கு சுக்கிர திசை நல்லா இருக்கு, சில பேருக்கு சுக்கிர திசை கூட கூடாம இருக்கும், சனி திசை கூட நல்ல திசையா இருக்கும். சரியோ, ராகு திசை கூட சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு கூட இருக்கும். ஆகவே உங்களுக்கு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியத்தில் பிறப்பிலும் திறப்புகளிலான திசைப்பலங்கள், தொழில், குடும்பம், பொருளாதாரம் மற்றும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், 1 பேர் மந்திரம், வழிபட வேண்டிய கடவுள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் சொன்ன வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் திசை மற்றும் உங்கள் வாழ்க்கை பிறப்பிலும் திறப்புகளிலான திசைப்பலன் திறப்புகளிலான உங்கள் வாழ்க்கையை ரகசியத்தை நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசத்தில் சொல்லியிருக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். சரி, உங்கள் கையில் இருக்கும் ரேகைகளையே நீங்கள் பார்க்கலாம். மற்றும் பயிற்சி வகுப்புன்னு சொல்லிக்கிறேன். ஆயுள் ரேகையில் 9 வகை, 6 வகை, புத்தி ரேகையில் 6 வகை, இதய ரேகையில் முக்கியமான ரேகைகள் மற்றும் குறியீடுகள், கங்கண ரேகையில் எத்தனையோ வகை, அப்படி அது கிளம்புட ரேகைகள் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள், முழுமையாக பார்த்தா விளங்கும். மற்ற கை ரேகையை நீங்கள் பார்த்து அறியக்கூடிய இதாக பயிற்சியாகவும் இருக்கு. சரி, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். மாங்கல்ய பலம் மற்றும் கணவன் மனைவி உறவு மேம்படவும் இந்த ஆடிப்பூரம் உறவு. சரியோ, ஐஸ்வர்யம் பெருகும், ஐஸ்வர்யங்களும் பெருகும், எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும், வீட்டில் சுபிச்சம் நிலவும். விரதம் இருக்கும் முறை ஆடிப்பூர தினத்தன்று காலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிய வேண்டும். அதாவது பிரம்ம முகூர்த்த வேளை 4 இல்லை 4:30 6 மணிக்கிடையில் பிரம்ம முகூர்த்த வேளையிலிருந்து எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அடைந்து வீடெல்லாம் முதலே தூசி துணிக்கணும் விட்டு சுத்தம் பண்ணி சாமிக்கு அண்டைக்கு அலங்காரம் செய்யணும். வீட்டின் அம்மன் படத்திற்கு முன்பு எல்லா படத்தையும் முதல்ல துறக்கி வைக்கணும், எல்லா படத்துக்கும் பூ வைக்கணும். ஆனால் அம்மன் படத்துக்கு வடிவ முன்பு சிவப்பு நிற துணியை விரித்து, அம்மன் படத்துக்கு முன்பு சிவப்பு நிற துணியை விரித்து வடிவாக்கொள்ளுங்க. அம்மன் படத்துக்கு முன்னுக்கு சிவப்பு நிற துணியை விரித்து அதில் மஞ்சள், குங்குமம், பூக்கள், வளையல்கள் வைத்து அலங்கரிக்கலாம். சரியோ, அம்மனுக்கு வளையல்களால் மாலை கட்டி போடலாம். அம்மனுக்கு வளையல்களை கொண்டே மாலை கட்டி போடலாம். இந்த படத்துல கை இருக்காதானே, கையில போடலானே, அதுல வளையலை கொண்டு மாலை கட்டி போடலாம். சில கோயில்கள்ல கை வச்ச ஒரு என்ன உருவமா அம்மனை சிலைய வடிச்சிருப்பாங்க. அந்த கையுக்கு வளையலெல்லாம் போடக்கூடிய இருக்கு. சில கோயிலும் பார்ப்பீங்க வளையல்லாம் போட்டிருப்பீங்க அம்மனுக்கு. சரியோ, அப்படி போடக்கூடியதாயே செய்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் மாலையா கட்டி படத்துக்கும் போடலாம். இல்லாட்டி முன்னுக்கு வைக்கலாம். நான் சொன்ன போல சிவப்பு துணியை விரிச்சிட்டு அதில் மஞ்சள், குங்குமம், பூக்கள், வளையல்கள் வைத்து அலங்கரிக்கலாம். சரியோ, அம்மனுக்கு வளையல்களால் மாலை கட்டி போடலாம். சந்தனம், குங்குமம், வளையல், அச்சத்தை, பூ ஆகியவற்றை தனித்தனி தட்டுக்களில் பரப்பி வைப்பது சிறப்பு. அம்மனுக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் பால், பாயாசம், கூழ், பானகம், நீர், மோர், சுண்டல் போன்றவற்றை செய்து படைக்கலாம். அது எல்லாம் செய்ய முடியாதவர்கள் கூழ் மட்டுமாதும் காய்ச்சி வையுங்கள். சரியோ, இல்லாட்டி பாலாதும் காய்ச்சி சீனி கலந்து காய்ச்சி வையுங்கள். கூழ் அம்மனுக்கு வடிவாக பிடிக்கும். அம்மன் மந்திரங்கள், அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்டநாமம் போன்றவற்றை ஓதுவது அல்லது கேட்பது உங்களால் சொல்ல முடியாட்டி ஒரு போன்ல போட்டுட்டு இருந்து அந்த விரதத்துக்கான பூஜை செய்யுங்கள். அதை கேட்டுக்கொண்டு சரியோ, பூக்கள் கொண்டு குங்குமம் அர்ச்சனை, குங்குமத்தினால் அம்மனுக்கு போட்டு ஓரளவு குங்குமத்தை எடுத்து வச்சு போடுங்கள். மிச்ச குங்குமத்தை பரவி நான் சொன்ன போல வச்சுட்டு அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது, நீங்கள் வைத்திருப்பதை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது, வளையல்கள் வாங்கி அம்மனுக்கு சாற்றுவது, ஏழை சுமங்கலி பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வளையல், பணம் வைத்து தானம் கொடுக்க வேண்டும். ஏழை சுமங்கலி பெண்களுக்கு 9 ஏழை பெண்களுக்கு கொடுக்கணும். கடைசி ஒரு ஏழை சுமங்கலி பெண்ணுக்காதும் இந்த ஆடிப்பூரம் அண்டு புடவை, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வளையல், வடம் வைத்து தானம் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. பழையதை கொடுக்க வேணாம், புதுசா கொடுக்கணும்.
பூஜை செய்வதும், அதாவது பசுமாட்டுக்கு பூஜை செய்வதும் நன்மை அளிக்கும். இந்த ஆடிப்பூரத்தண்டு பசுமாட்டை வணங்குவது, பசுமாட்டுக்கு பூஜை செய்வது, ஆடிப்பூரம் அம்பிகையின் அருளை முழுமையாக பெற்று அனைத்து விதமான இஷ்ட சித்திகளும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் பெற உதவும். சகலவிதமான ஐஸ்வர்யங்கள், செல்வ வளம் பெருகும், ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அற்புதமான விரத நாளாகும் இந்த ஆடிப்பூரம்.